அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். பாடல்களை பாடி ஜெப குறிப்புகளை நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்தோம். இப்போ நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தினுடைய ஆயுட்கால வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். ஆயுட்கால வாக்குத்தத்தம் என்னது? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய், ஏற்ற காலம் எது? இப்போ வந்துட்டு. இப்போ ஆண்டவர் அதை என்ன செய்யணும்? தீவிரமாய் வாக்கு பண்ணினவர் அதை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார், மாற்றவும் மாட்டார். வாக்கு பண்ணினால் பண்ணினது தான், அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த வசனத்துக்காக முதலாவது நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆயுட்காலமாக எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இது கொடுத்தீரே. என்னுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை நடத்தி செல்வதற்கு இந்த வசனம் என்னுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திலும் ஊழியத்திலும் நிறைவேற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் அப்படியே நடக்கட்டும்ப்பா. இப்படிய வசனம் ஒன்று கூட பொய் சொல்லாது. இந்த வசனம் அப்படியே சொன்னபடியே எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி அப்படியே எங்களுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களையும் நீர் அப்படியே நடத்தி தரேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நடத்துங்கப்பா. நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, ஜெபிக்க தான் தெரியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க தான் தெரியும். உம்மிடத்தில் நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா. எல்லாம் உம்முடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீர் அவைகளை பொறுப்படுத்தி கொள்வீங்கப்பா. நீங்கள் அதை அப்படியே நடத்தி தருவீங்கப்பா. நீங்கள் எங்களுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தையும் இந்த ஆண்டவரே இந்த ஆயுட்கால வாக்குத்தத்தின்படி நீர் நிறைவேற்றி தர வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி அப்படியே எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியம் நிறைவேறட்டும், நடைபெறட்டும். இந்த வார்த்தை நீர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்த போகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாரா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாரா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே பரிசுத்த பரிசுத்த தேவனே நீ நல்லவர் நல்லவர், தேவனே நீ வல்லவர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் என்ன செய்ய போகிறாரு? உங்களை பார்க்கிறோம் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்தும். ஆமென். நம்மளும் துரத்துவோம், அதுக்கு முன்னதாக ஆண்டவரும் அந்த ஜாதிகளை என்ன செய்ய போகிறாரு? தரும். 2 பேரும் செய்யும்பொழுது நமக்கு முன்னதாக எந்த பலத்த ஜனம் பெருத்த ஜாதியாக இருக்கலாம், பணம் பெருத்த ஜாதியாக இருக்கலாம், அந்தஸ்து பெருத்ததாக இருக்கலாம், அதிகாரம் பெருத்ததாக இருக்கலாம், எது பெருத்ததாக இருந்தாலும் நமக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஆண்டவர் அவைகளை என்ன செஞ்சிருவாராம்? ஓட ஓட விரட்டிடப்போகிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனம் பெருத்தவங்களாக இருக்கலாம், ஆண்டவரே பலம் பெருத்தவங்களாக இருக்கலாம், அதிகாரம் பெருத்தவங்களாக இருக்கலாம், பணம் பெருத்தவங்களாக இருக்கலாம், எவர்களையும் எந்த ஜாதிகளையும் என்னுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திற்கு முன்பாகவும் எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியர்களுக்கு முன்பதாகவும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு முன்பதாகவும் நிற்காதபடிக்கு நீர் விரட்ட வேண்டும், துரத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்கப்பா. எங்களுக்கு அநேகமாக விரோதமாக இருக்கிறவங்களெல்லாம் நீர் துரத்துங்கப்பா.
எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க, குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, எங்களுடைய தொழில்களுக்கு விரோதமாக இருக்காங்க, பணிகளுக்கு விரோதமாக இருக்காங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜனம் பெருத்த ஆண்டவரே, எல்லா அதிகாரம் பெருத்த எல்லா ஜனங்களையும் ஜாதிகளையும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. உம்மால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் நினைத்தால் அதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நாங்கள் உடைய கரத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம்ப்பா. ஆண்டவரே, எங்களால் இது முடியாது, ஆனால் உம்மால் முடியும். ஆண்டவரே, எந்த ஜனம் பெருத்த பலம் பெருத்த ஆண்டவரே எல்லாரையும் உம்மால் ஓட விரட்ட முடியும், துரத்த முடியும். அந்த நம்பிக்கையோடு உடைய கரத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும், நம்முடைய ஊழியர்களை பார்க்கணும். ஜனம் பெருத்த பலம் பெருத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சாராம்? அவர் நம்மளை விட்டு என்ன செஞ்சார்? துரத்தி விட்டார். அந்த நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்தோமா? ஆமேன், 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 ஆமேன். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்த சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நந்தியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஈந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே இக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா. எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பலம் பெருத்தவங்க வந்தாலும் சரி, ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்து விட்டார்? ஜெயம் தந்து விட்டார். எல்லாவற்றிலும் ஜெய கிறிஸ்துவாய் நின்று ஜெயம் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திற்காக, அந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தில் தேவனே கிரியை செய்வதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் 45வது வசனம், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யலை? தவறி போகலை. எல்லாம் நிறைவேறிட்டு ஐக்கியத்திற்கு சொன்ன அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறவும் திரளான பேர் ஐக்கிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவும் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய கிடையாது, தரையில் விடாது. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறும். நம்ம ஐக்கியத்துக்கு வர அத்தனை பேருக்கும் வருடந்தோறும் வாக்கு தத்துவம் எச்சரிப்பு தந்துக்கிட்டே இருக்காது. எந்த வருஷத்துலேருந்து கொடுத்தாரோ அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அந்த வசனங்களை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் எல்லா வசனமும் நமக்கு தான் சொந்தம். அந்த சொந்த வார்த்தைகள், ஆண்டு சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது? தவறி போயிடவே கூடாது. எல்லா வார்த்தைகளும் நம்ம குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், ஒவ்வொரு தனிப்பட்டவங்களுக்கும் என்ன செய்யணும்? அப்படியே நிறைவேறணும். ஒன்று கூட என்ன செஞ்சிடோட? தரையில் விழுந்துடோட. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ அற்புதமான வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லாரையும் வழி நடத்தி செல்கிற வார்த்தை.
ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைகள்லாம் ஜீவன் இருக்குது, ஒவ்வொரு வசனத்திலும் உயிர் இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை நம்புவோம். அந்த வார்த்தைகள் அப்படியே தரையில் விழாதபடி அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன செய்யணும், நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, நிறைவேறிவிட்டது நிறைய வார்த்தைகள். அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போம். அந்தந்த வருடத்தில் கொடுத்த எல்லா வார்த்தையும் நம்ம விசுவாசத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், சுதந்திரித்து கொள்வோம். ஆண்டவர் அந்த வார்த்தையில் ஒன்றை கூட தரையில் விழவிட மாட்டார். அதில் இந்த வார்த்தைகள் நிறைவேறவும் இன்னும் திரளான பேர் இந்த வசன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ளவும் நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் இத்தனை நாள் எங்களுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் அத்தனை எச்சரிப்பு வாக்கு தத்தங்களும் அது ஒன்று கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தரையில் விழுந்துடக்கூடாது. ஒன்று கூட எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நிறைவேறாமல் போயிடவே கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறணும், அது அப்படியே நடக்கணும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை அப்படியே நடக்கட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீர் அப்படியே நடக்க வைங்க, அப்படியே நிறைவேற வைங்க. ஒரு வார்த்தை கூட எங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, தரையில் விழுந்துடவே கூடாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், நீர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நடந்ததுக்காக, இன்னும் நடக்க போகிறதுக்காக, இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாருக்கும் கொடுத்த வார்த்தை ஒன்றுமே தரையில் விழக்கூடாது. அந்த எழுத்தில் உறுப்பு கூட மாறிடக்கூடாது. எங்களுக்கு அப்படியே நடக்கணும், அப்படியே நடந்து எங்கள் வாழ்க்கையை அதை என்ன செய்யணும், ஆசீர்வாதிக்கணும். எங்களுடைய ஊழியத்தை என்ன செய்யணும், அதை ஆசீர்வாதிக்கணும். எழுப்புதல் ஜெபாய்க்க ஊழியம் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், பெருகணும். இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், வளரணும். இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக ஓடணும். இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு எடுத்து சென்று சொல்லணும். அன்றைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஆண்டவரே நமக்கு என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறாரு, நடத்த போகிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆமே நாமே 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 நாமே. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தை தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தை தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. கல்லையும் மாலையும் வேளையும் கர்த்தருடன் நாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றோ பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றோ பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே.
காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பத்தையும் தவறாமல் என்ன செய்வார்? அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவர் சொன்ன வாக்கு ஒன்று கூட தரையில் என்ன செய்யாது? விழுந்து விடாது. அது அப்படியே என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அது அப்படியே நிறைவேற்றுவார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே என்ன செய்ய போதும்? தவறாமல் நம்முடைய வாழ்க்கையில் தரையில் விழாமல் தவறாமல் அது மறைந்து போகாமல் அப்படியே நிறைவேறும். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை அப்படியே தரையில் விழாமல் தவறி போகாமல் நிறைவேற போகிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அடுத்து சாமுவேலில் 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். நம் ஐக்கியத்துடன் கர்த்தர் இருந்து சாமுவேல் எப்படி உயர்த்தப்பட்டாரோ அப்படியே நம்முடைய ஐக்கியம் வளரவும் ஐக்கியத்தில் தேவனின் கிரியைகள் இன்னும் பலமாய் விளங்கவும் புதிய ஆத்துமாக்கள் தேவனுடைய நம்முடைய ஐக்கியத்தில் சேர்க்கப்படவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஆமென். சாமுவேல் கூட கர்த்தர் இருந்தது போல் நம்ம ஐக்கியத்தோடு கூட கர்த்தர் என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்கிறார். ஊழியரோடு இருப்பார். ஐக்கியத்துக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளோட கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அந்த சாமுவேல் தான் நம்ம வேதத்தில் உள்ள அத்தனையுடைய நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசியில் மிகவும் பெரியவர். அந்த மாதிரி சாமுவேல் எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அதுபோல் ஐக்கியத்தின் தேவன் என்ன செய்யணும்? உயர்த்தணும். இன்னும் பலமாய் அவருடைய நாம் அங்கே ஆசீர்வதிக்கப்படணும், நாம் விளங்கணும். புதிய புதிய ஆத்துமாக்கள் இன்னும் அநேக நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள வந்து என்ன செய்யணும்? செய்யணும். அது அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்குங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் திருச்சபைகளில் ஆண்டவர் என்ன செஞ்சு வந்தாரா? அதே போல் புதிய புதிய ஆத்துமாக்களை அனுதினமும் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் புதிய புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? கொண்டு வந்து என்ன செய்யணும்? சேர்க்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். சாமுவேலை எப்படி ஆண்டவர் வளர்ச்சி அடைய வைத்தாரோ, எப்படி உயர்த்தினாரோ அதுபோல் நம்மையும் நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியர்களையும் குடும்பத்தாரையும் இதில் கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் தேவன் உயர்த்தும்படியா நம்ம எல்லாருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும்போது தேவன் உயர்த்துவார். அவருடைய கரத்தில் அடங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்து, நீர் எங்களை உயர்த்து. எப்படி நீ ஒரு சாமுவேலை உயர்த்தினீரோ அதுபோல் எங்களுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தையும் வளர்ச்சி அடையச்சு. இன்னும் நாங்கள் வளரணும், இன்னும் நாங்கள் உயரணும். எப்படி ஒரு சாமுவேல் உயர்த்தப்பட்டது போல் எங்களையும் உயர்த்தும், எங்களையும் உயர்த்தும், எங்களையும் வளர்ச்சி அடைய செய்யும். எங்களை எழுப்புதல் ஜெப ஐக்கியம் நாளுக்கு நாள் இன்னும் உயரணும், இன்னும் வளரணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே வருகிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடையணும். இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும்? வந்து சேரணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறதுக்காக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்கு சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னுடைய எப்படி ஒரு சாமுவேல் வளர்ந்தாரோ, ஆவியில் வளர்ந்தார், தீர்க்க தரிசனத்தில் வளர்ந்தார், நியாய தீர்ப்பில் நியாயாதிபதியாக வளர்ந்தார். ஒரு சாதாரண ஒரு சாமுவேலை எவ்வளவாய் நீர் உயர வைத்தீரோ அதுபோல் இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் ஜெப ஐக்கியத்துக்கு வருகிற ஊழியர்களையும் ஜெப ஐக்கிய ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இன்னும் வளரச் செய்யும், இன்னும் உயரச் செய்யும், இன்னும் வளர்ச்சி அடைய செய்யும், இன்னொரு பெரிய காரியங்களை செய்யும். எழுப்புதல் ஜெப ஐக்கியம் இன்னும் நாளுக்கு நாள் உயர்ந்து வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்ய வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக சோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் வருகிற ஊழியர்களையும் குடும்பங்களையும் நீரே ஆசீர்வதிக்கிற காய் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்தார் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுதோமா? ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு எரேமியா 3:14 நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து இந்த வசனம் அப்படியே பைபிளில் இருக்குது. எரேமியா 3:14 ஐக்கியத்தில் ஏற்ற வேலையை இந்த வசனம் அப்படியே நிறைவேறவும் அதற்கு ஏற்ற ஜெபம் இன்னும் நம்ம ஏறெடுக்கவும் அதற்குரிய வழியை நமக்கு தேவன் காண்பிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம்.
எல்லாம் ஊரில் ஒருத்தர் வம்சத்தில் 2 பேரை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கார், எல்லாரையும் கொண்டு வருகிறார். நம்ம எல்லோரும் வந்து இந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைவேறணும். இன்னும் அநேகர் இதுக்கு இப்படி ஊரில் ஒருத்தர் வம்சத்தில் 2 பேர் எழுமிங்க வந்து என்ன செய்யணும், சேரணும். அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே 1-2 பேரை தான் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இன்னும் சில ஊர்களில் பல ஊர்களில் நிறைய பேர் வரலை, அவங்களெல்லாம் 1 பேரா தெரிந்தெடுத்துங்க கொண்டு வாங்கப்பா. அவர்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பதுக்கு நல்ல மேய்ப்பர்களுக்கு ஏறெடுத்து கொடுத்துருக்கீங்க. நிறைய மேய்ப்பர்களை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கீங்க. எங்களை நல்ல அறிவோடு புத்தியோடு அவங்க மேய்ப்பாங்க. அதை கேட்குறதுக்கு இந்த வழியில் செல்வதற்கு நான் அநேகரை கொண்டு வாங்கப்பா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னையே ஊரில் ஒருத்தராக தெரிந்தெடுத்திருக்கீங்க, ஊரில் 2 பேரா, வம்சத்தில் 2 பேராக தெரிந்தெடுத்திருக்கீங்க. அதுபோல் இன்னும் வராத ஊர்களில் பக்கத்தில் உள்ள அநேக கிராமங்கள் வந்துட்டு இருந்தவங்களாம் இப்போ வரலை, அவங்களெல்லாம் இன்னும் நிறைய பேரை தெரிந்தெடுங்கப்பா. நிறைய பேரை கொண்டு வாங்க, அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்த நிரப்புங்க. அவங்க வந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு, இந்த வழிகளில் நடப்பதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வழி வாய்ப்புகளை திறந்து கொடுங்க. அருகில் இருக்கிற இந்த ஊழியத்தில் அநேகர் வந்து ஆசீர்வாதமாக கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்து வாழ, உம்முடைய ஆசீர்வாதத்தை பற்றி பிடித்து கொள்வதற்கு நான் அநேகரை கொண்டு வரேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அநேகரை கொண்டு வாங்கப்பா. நான் அநேகரை எழுப்புதல் ஜெபாய்க்கிறதுக்கு நேராக கொண்டு வாருங்க. பக்கத்தில் உள்ள எந்த ஊர்கள்லேருந்துலாம் இன்னும் வராமல் இருக்கிறாங்களோ, என்னென்ன பக்கத்து கிராமங்களில் வந்தவங்க நிறைய பேர் இப்போ வரலை. ஆண்டவரே இந்த கீழே சுரண்டையிலேருந்து கொண்டு வாங்க, பங்களாச்சோலேருந்து கொண்டு வாங்க, ஆண்டவரே மருதுபுரம், பரங்குண்டாபுரம் இன்னும் கொண்டு வாங்க. அநேகர் வந்தாங்கப்பா. லட்சியபுரம், ஆண்டவரே அச்சங்குண்டம், அப்படியே கருவந்தா, ஆண்டவரே இன்னுமாயோட சோலைசேரி, ஊத்துமலை, ரெட்டியார்பட்டி, உக்கரங்கோட்டை, அங்கிருந்துலாம் அந்த காடுபட்டி அந்த பகுதியிலேருந்துலாம் அநேகர் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கப்பா. இந்த பகுதிக்கு போனால் சாம்போரோட, ராய்க்குடி, கம்பளி, தென்காசி, இப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் உள்ளவங்களை ஆண்டவரே ஈமீனாச்சிபுரம், ஆண்டவரே பாவூர் சத்திரம், திப்பனம்பட்டி, அந்த கடையம், அந்த ஏரியாவில் உள்ள மக்களெல்லாம் கொண்டு வாங்க. மடத்தூர், ஆண்டவரே வெண்ணியூர், இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர், இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. இன்னும் அநேகர் வரணும். அடைக்கலப்பட்டணும் இப்படியாய் பக்கத்து கிராமம் தூரத்தில் பாளையங்கோட்டையிலேருந்துலாம் அநேகர் வந்தாங்கப்பா. இப்படி தூரத்துலேருந்து வந்தவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்கப்பா. இன்னும் அநேகரை வம்சத்துக்கு, ஊருக்கு ஒருவர், வம்சத்துக்கு 2 பேரா அநேகரை கொண்டு வந்து இந்த இடத்த நிரப்ப வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் நிரப்பி வைக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த இடத்த நிரப்பி நடத்துங்கப்பா. நான் அநேகரை அழைச்சி கொண்டு வாங்க. அநேகரை வந்து அநேகரை கொண்டு வரது போகிறதுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே செய்ய சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே செய்ய சொன்னதுனால அவரே கொண்டு வந்து என்ன செய்ய போகிறார், நிரப்ப போகிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்ல
கோடி தோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். ஜெயம் கொடுத்தடி ஒரு முறை பாடி நிறைவு செய்வோம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம். வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம். வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம். வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம். அல்லேலூயா. ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேரை கொண்டு வந்து நம்ம கூடாரத்தை என்ன செய்ய போகிறாரு? நிரப்ப போகிறாரு. அங்கே நல்ல அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பர்களை ஏற்படுத்தி நமக்கு நல்ல ஆலோசனை அவர் என்ன செய்ய போகிறாரு? கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் என்ன செஞ்சார்? விசேஷித்த அற்புதங்கள். அதே ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? செய்யணும். அதற்காக லர்ஜியை குடிச்சிட்டே நம்ம அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் ஐக்கியம் இதற்கு தகுதிப்படணும். அநேக வாசல்கள் ஊழியத்திற்கு திறக்கணும். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? உண்டாகணும். பவுலின் கையினால் பவுலை பற்றி நம்ம ஜெப குறிப்பில் சீறி பாஞ்சிட்டு போனார். எல்லா சபையும் என்ன செஞ்சார்? துன்பப்படுத்தினார். சபையில் உள்ள விசுவாசிகளை அடித்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் போடுறதுக்கு கடிதத்தோடு போகிறாரு. எல்லாரையும் கொண்டு வந்து அடித்து மிதித்து கொண்டு எங்கே படுறணும்? சிறையில். ஆனால் ஆண்டவர் ஒரு ஒளியை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? மத்தியான வேலையில், இப்போ மத்தியான வேலை ஆக போகுது, எல்லோரும் இன்னும் ஆண்டருக்குள்ளே வராதவங்களாம் அந்த ஒளியை கொடுத்து ஆண்டர் எங்கே கொண்டு போட்டுறணும்? ஐக்கியத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இதுக்கு நம்முடைய ஐக்கியத்தில் என்ன தகுதி வேணும்? நம்மளை பவுலை போல அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன செய்யணும்? விசேஷித்த பவுல் எல்லாரையும் குணமாக்குறாரு. அவர் கையில் விரியன் பாம்பு கடிச்சுது. அவர் செத்து போவார். கடிச்சு வீக்கம் கண்டு முகலாம் வீங்கி போய் இப்படி செத்துருவார்னு எல்லோரும் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பை உதறினார். தீயில தெம்பாக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் ஊழியம் இன்னும் அதிகமாக அந்த ஊரில் நடந்துச்சு. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவருக்கு வேண்டியதெல்லாம் கப்பலை என்ன செஞ்சாங்க? மக்கள் ஏற்றி விட்டாங்க. யாரெல்லாம் அவர் செத்து போவார்னு பார்த்தாங்களோ அவ்வளோ இருக்கும் அவர் தான் போய் என்ன செஞ்சார்? ஜோம் பண்ணி அங்குள்ள தலைவருக்கெல்லாம் என்ன செஞ்சார்? போய் ஜோம் பண்ணி சுகத்தை கொடுத்தாரு. அந்த தீவுடைய தலைவருக்கெல்லாம் அங்கே உள்ளவங்களுக்கு வியாதியெல்லாம் நீக்கிட்டார். இப்படி அற்புதம் இன்றைக்கி நமக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சுகம் கிடச்சவொடனே ஓடியே போயிருந்தாங்க. அப்படி ஓடிட சுகம் கிடச்ச பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே வரணும். அந்த அற்புதத்தை கண்டு நன்றி செலுத்த வரணும். ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட என்ன செய்யணும்? ஐக்கியத்துக்கு வரணும். இந்த ஐக்கிய ஊழியர்களை இந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யணும்? தகுதிப்படுத்தும். அன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கி ஜெபம் பண்ணோம். தீர்க்க தரிசனம் ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? சொல்லப்படும். தீர்க்க தரிசனம்னா என்ன? இன்றைக்கி இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில், நாளைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத ஐக்கிய ஊழியருக்கு எப்படி சொல்லணும்? தீர்க்கமாக சொல்லணும். அந்த வரம் வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கோம். நீங்களும் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். ஐக்கிய ஊழியர்களுக்கு இப்படி தீர்க்க தரிசன வரம் என்ன செய்யணும்? வேணும். நீங்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கன்னு அதையும் சொல்லணும். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இப்படி நடக்க போகுதுன்னு என்ன செய்யணும்? தீர்க்கமாக சொல்லணும். அது அப்படியே நடக்கணும். நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நடக்கணும். இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம், இந்த அதிசயம் நம்முடைய எழுப்புதல் ஜெபிக்க ஊழியர்கள் மேலே என்ன செய்யணும்? நடக்கணும். ஊழியர்கள் மூலமாக உண்டாகணும். அதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விசேஷித்த அற்புதம் பவுலை கொண்டு எவ்வளவோ சபையை துன்பப்படுத்தின சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றி விசேஷித்த அற்புதங்களை செய்ய வைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எழுப்புதல் ஜெபிக்க ஊழியர்கள் மூலமாகவும் இப்படிப்பட்ட விசேஷித்த அற்புதங்களை கட்டாயம் என்ன செய்ய முடியும்? அவரால்
செய்ய முடியும். இதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இங்கே இது வந்து எழுப்புதல் ஜெப வைக்க ஊழியர்கள்னால் முன்னால் இன்னும் நடத்துகிற இருக்கவங்க மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற எல்லாருமே எழுப்புதல் ஜெப வைக்க ஊழியர்கள் தான். நீங்கள் எல்லாரும் ஊழியர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம எல்லாரும் யார் தான்? ஊழியக்காரங்கள் தான். நம்முடைய எல்லாரும் ஆண்டுடைய ஊழியர்கள் தான். நம்ம மேலேயே அந்த விசேஷித்த அற்புதம் உண்டாகணும், இந்த விசேஷித்த அதிசயம் நடக்கணும். எங்கள் மூலமாய் விசேஷித்த அற்புதங்கள் நடக்கணும்ப்பா. எங்கள் கைகளை திடப்படுத்துங்க, எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க, எங்களை வாயின் வார்த்தைகளில் அற்புதங்கள் வரட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தீர்க்க தரிசன வரங்கள் அப்படியே கிரியை செய்யட்டும். இன்றைக்கி நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இதுதான். சகோதரரே சகோதரியை உங்கள் வாழ்க்கையில் இது நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகுதுன்னு சொல்லி எழுப்புதல் ஜெபாய்க்க ஊழியர்களாக எங்கள் எல்லாரையும் கொண்டு தீர்க்கமான தீர்க்க தரிசன வார்த்தை எங்கள் வாயில் வரணும்ப்பா. அதை நீங்கள் உண்டாக்க பண்ணுங்கப்பா. பவுலின் கைகளில் விசேஷித்த அற்புத அடையாளங்கள் நடந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கணும். இந்த அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அந்த அற்புதத்தை அதிசயத்தை நாங்கள் எங்கள் கண்களினாலே காணும். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களே என்ன செய்யணும்? காணும். எங்கள் கண்கள் அதை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் செய்த காரியம் லேசான காரியம்தான், இது உம்முடைய பார்வைக்கு இது லேசான காரியம், இந்த காரியத்தை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. இங்கே வந்திருக்க எல்லாரையும் கொண்டு செய்யுங்க, ஊழியர்களாக எங்களை கொண்டு செய்யுங்க. பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நடக்கும், பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி ஆண்டவர் செய்ய போகிறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே. இந்த வசனம், இந்த ஆண்டவரே பவுலின் கைகளினால் செய்த விசேஷித்த அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆமென் 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 ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும். நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் மனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மேகம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, என் தோஷம் நான் காணுவே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா
கைகளினால் விசேஷித்த அற்புதம் செய்வதற்கு நம்மளை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக மாற்றியிருக்கிறார். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் எதினால், நீர் எங்கள் கூட இருக்கிறதுனால தான், நீர் எங்களோடு வருகிறதுனால தான் நாங்களாம் விசேஷித்த அற்புதத்தை என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செஞ்சிருக்கு, ஊற்றி இருக்கிறபடினால இன்னும் ஐக்கிய ஊழியர்கள் மேலே இன்னும் அதிகமாக இந்த அன்பு என்ன செய்யணும், ஊற்றப்படணும். எல்லாரும் ஆவியில் நிறைந்து என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அந்த எழுப்புதலை இப்படி அன்பில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்ய விடாமல் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பல சோதனைகள் பல தடைகளை கொண்டு வருகிற பிசாசை கட்டி என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் மீதும் இந்த அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படணும். இந்த அன்பின் அபிஷேகத்தோடு ஆவியில் நிறைந்து நாங்கள் ஊழியம் செய்ய விடாதபடி எங்களை தடுத்து கொண்டு இருக்கிற எந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகளோ, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளோ, பிசாசின் கிரியைகளோ, அந்தகார சக்திகளோ, எது நம்மளை தடை பண்ணுதோ எல்லா தடைகளையும் நம்ம என்ன செய்வோம், உடைத்து போட்டு, ஆண்டவரே எங்களை தடைகளை நீக்கிற நீங்கள் முன்னால் போய் இப்படிப்பட்ட தடை எங்களை அன்பில் நடக்க முடியாமல், அன்பில் நிறைய முடியாமல், அன்பின் அபிஷேகத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு எங்களை தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் கட்டி போட்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க, கிருபை செய்யுங்க, எங்களுக்கு நல்ல வழியை தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கேட்போமா? ஆண்டவரே, அன்பின் அபிஷேகத்தினால நாங்கள் நிறைந்து நின்று ஊழியம் செய்ய விடாதபடி எங்களை தடை செய்கிற இந்த பிசாசின் கிரியைகளை என்ன செய்யணும், சரிட்டா, அழித்து போடணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒரு இந்த காரியத்திற்காக சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் அபிஷேகத்தில் நிறைந்து அன்பின் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்ய விடாதபடி நம்மளை தடை பண்ணி கொண்டு இருக்கிற பிசாசின் கிரியைகள், அந்தகார சக்திகள் அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம். அழித்து நம்ம அன்பில் நிறைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் எல்லாம் கட்டுகிறோம் இயேசு நாமம். மேன் எல்லா கிரியைகளும் மேன் ஆமேன் 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 ஆமேன். எல்லா சாத்தானி கிரியைகள், அந்தகார சக்திகள், தடைகளை கொண்டு எல்லாம் இயேசு நாமத்திலே அழிக்கப்பட்டு போடு. ஆமேன். ஆண்டவர் அன்பின் அபிஷேகத்தோடு ஊழியர்கள் ஊழியம் செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருக்க எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே அழித்து போட்டிருக்கார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா, என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சுட்டார்? அவர் பறிச்சுக்கிட்டார், அழிச்சு போட்டார். சாத்தானின் கிரியைகளை காலில் மிதித்து நசுக்கி போட்டார். இன்னும் சீக்கிரமாக அவர் காலில் மிதித்து என்ன செய்ய போகிறாரு? நசுக்கி போட்டு அழிக்க போகிறார். சாத்தானே அவருடைய காலின் கீழே சீக்கிரமாக மிதித்து போடுவார். அதனால் எந்த சாத்தானின் கிரியைகள் நமக்கு விரோதமாக வந்தாலும், தொழிலுக்கு விரோதமாக வந்தாலும், பணிகளுக்கு விரோதமாக வந்தாலும், பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக வந்தாலும், நம்முடைய அன்பின் அபிஷேகத்துக்கு விரோதமாக, அன்பில்லாதபடி கோபப்பட சண்டை போட வைக்கிற பிசாசின் கிரியைகளெல்லாம் ஆண்டவர் அழிச்சு போட்டார். நம்பிக்கையோடு நம்ம கரங்களை தட்டுவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லதோ என்று நீங்கள் சோதித்து பார்க்கணும். அந்த வசனம் சொல்லுது. ஐக்கிய ஊழியர்கள் இந்த வசனத்தின்படி தங்களை தினமும் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். குறைகளை நிவர்த்தி செய்யணும். ஒவ்வொருடைய விசுவாசமும் சகலத்தையும் ஜெயிக்கிற ஜெயமாக என்ன செய்யணும்? மாறணும். தேவன் அப்படி கிரியை செய்யணும். நம்ம விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சு பார்க்கணுமா? ஆமாம், நம்ம தினசரி யோசித்து பார்க்கணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் தூங்க போகும் முன்னால் எத்தனை வார்த்தை நம்ம விசுவாசம் இல்லாமல் பேசியிருக்கோம், எத்தனை அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வந்திருக்குன்னு நம்ம சோதித்து பார்க்கணும். ஐக்கிய ஊழியர்கள் அதை விசேஷமாக என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். இந்த விசுவாசம் இருந்தால் தான் அது சகலத்தையும் ஜெயிக்கிற ஜெபமாக என்ன செய்யுமா? மாறும். இந்த கிருபை நம்மளுக்கு கிடைக்கணும்னா தினசரி நம்மளை என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லவோ என்று உங்களை நீங்களே என்ன செய்து பாருங்கள். இந்த வசனம் அப்படி சொல்லும். சோதித்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னெல்லாமோ போய் டெஸ்ட் பண்ண போயிடுவோம். நம்மளுக்கு அது கூடி இருக்கக்கூடாது, குறைஞ்சிருக்க, எல்லாம் டெஸ்ட் பண்ண ரைட், அது வேணும். ஆனால் இதையும் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்கிற டெஸ்ட் இது. இந்த சோதனையை நம்ம எடுத்து பார்க்கணும். அனுதினம் காலையிலேருந்து எத்தனை வார்த்தை இது நடக்கவே நடக்காது சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. நம்ம பிள்ளைகிட்டே சொல்லிடுவோம், நீ என்னைக்கு மேலே வரவே மாட்டா, நீ முன்னேறிக்கிடவே. இந்த வார்த்தை நமக்கு வரவே கூடாது. நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நாங்கள் எங்கள் வீடுகளெல்லாம் பிள்ளைகள் படிச்சுட்டு வருவாங்க, ரேங்க் கார்டு கொண்டு வருவாங்க, எத்தனை மார்க் எடுத்தாலும் சைன் பண்ணிடுவாங்க. ஒரு நாளும் இப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு அந்த பிள்ளைகளை விரட்ட அடிக்கலாம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த மார்க்கு அடுத்த தடவை நல்லா படி, அப்படி அவங்க அப்படியே ஒரு தட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ஊசியும் போட்டு சொல்லிடுவாங்க. இந்த இடம் இப்போ ஆண்டவர் கொடுத்த மார்க் ரைட்டு, அடுத்த தடவை என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணு பைபிள் வாசி. அதுதான் நல்லா படிக்கணுங்கிற வார்த்தை கூட வராது. ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளை நல்லா தான் படிக்க வச்சார், நல்லா உயர்த்தினார். அதே மாதிரி நம்மளும் விசுவாசம் உள்ளவங்களா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்? காலையிலேருந்து பேசுவோம், எங்கே இந்த தொழில் முன்னேற போகுது, இந்த கடன் என்றைக்கு மாறப்போகுது, எனக்கு என்றைக்கு சுகம் கிடைக்க போகுது. ஒரு நாள் சுகம் கிடைக்காது அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா ஒரு நாள். நான் சொல்லாலே என் ஜோயல் காப்பா நல்லா தூங்கிட்டீங்களாம்பா, இன்றைக்கி நேரத்தில் நல்லா தூக்கம் வரல அப்படி சொல்லுங்க. நல்லா தூங்குனேன்னு சொல்லுங்கள், நல்லா தூக்கம் வந்துடும் அப்படி சொல்லும். அப்படி நம்ம விசுவாசமாக சொல்ல பழகணும்னு. நம்மளுக்கு சில நேரம் அப்படி அவிசுவாசமான வார்த்தை என்ன செஞ்சு நம்ம வாயிலேயே வரக்கூடாது. சரியா? நமக்கு ஒன்றுமே நடக்காட்டாலும் நடந்துட்டு அப்படி நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது கட்டாயம் நடக்கும். அப்படி விசுவாசித்து நடந்திருக்கு, நிறையா காரியம் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் நடக்கும். உங்களுக்கு அப்படி செஞ்சு பாருங்கள். விசுவாசம் இருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் ஜெபத்தில் நான் வளர்ந்துருவேன் அப்படி சொல்லிடுவேன். வேத வாசிப்பில் இன்னும் பெருகிடுவேன். 5 முறை வேதத்தை ஒரு வருஷத்துக்கு வாசிக்கிறேன், இன்னும் கூட ஒரு ஆண்டவர் வாசிக்க வைப்பார் அப்படி நம்ம நினைக்கும் போது வைப்பார். இந்த விசுவாசம் அந்த வசனங்களை படிக்கிறோமே, அந்த வசனம் நமக்கு நம்ம உள்ளுக்குள்ள கிரியை செய்யுமா செய்யாதா அப்படி சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். பிசாசே அப்பாலே போய் அந்த வசனம் எனக்குள்ளே இருக்குது, அந்த வசனம் எனக்குள்ளே என்ன செய்யும்? கிரியை செய்யணும். அப்படி நம்ம பிசாசை விரட்டணும். அப்படி சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்குள்ள பெரிய காரியத்தை செய்வார். திடீர்னு ஒரு வார்த்தையை கொடுக்கணும் போது அந்த வசனம் நமக்கு அப்படியே என்ன செய்யுது? சொல்லவுக்கு வரிசையாக வருது. இந்த வசனங்களை அப்படி வரிசையாக சொல்வதற்கு திடீர்னு நினைக்கலாம். அன்றைக்கி அபிஷேகத்தை பற்றி அபிஷேக ஜெபத்தில் பேசணும். அது முன்னாலே நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருப்போமா, அங்கே வந்து ரெடி பண்ணியிருப்போமா? ஆமாம். அந்த நேரம் டேனி அங்கேருந்து வந்து இதில் உட்காரும்போது சொன்னான், நான் ஒரு இதை பற்றி சொல்ல போகிறேன், அதுக்குரிய அபிஷேகத்தை அதுக்கு செய்ய பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி முடிஞ்சால் பாருங்களான்னு விட்டுருங்கன்னு சொன்னான். அவன் சொல்லிட்டு இங்கே வந்து பேச வந்துட்டான். அவ்வளோ நேரத்துக்குள்ளே ஆண்டவர் அந்த அபிஷேக வசனத்தையும் கொடுத்து அந்த அபிஷேகம் யாருக்குள்ளே இருந்து கிரியை செய்துக்கிற ஒரு மனிதரையும் எனக்கு காட்டி கொடுத்தார்.
அவர் எவ்வளோலாம் செஞ்சதுனால அந்த அபிஷேகம் அவருக்குள்ள வந்து கிரியை செஞ்சு அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த நேரம் நம்மளை கொண்டு விட்டாலும் ஒரு விசுவாசத்தோடு செய்தி கொடுக்க முடியும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் நடத்த முடியும், நம்ம பிள்ளைகள் வளருவாங்க. அப்படி நம்ம எல்லாத்தையுமே இது வரைக்கும் ஒருவேளை நெகட்டிவ் அல்லது தவறாக சொல்லியிருந்தாலும், தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாலும், விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் இன்னையிலேருந்து தீர்மானத்தோடு பாங்க. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. எல்லோரும் நான் விசுவாசம் உள்ளவனோ இல்லையோன்னு சொல்லி நான் என்ன செய்து பார்க்கணும்? நம்ம எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், விசுவாசம் வளர்ந்துடும். இல்லையா? விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பணத்தில் பெருகணும்னு நினைக்கிறோம், தொழிலில் பெருகணும்னு நினைக்கிறோம், அந்த விசுவாசத்துலேயும் பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நம்மளை பெருக வைப்பாரோ வைக்க மாட்டாரா? இந்த ஜெப குறிப்புக்கு முடிஞ்சவங்க எளிமை நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்களை விசுவாசத்தில் பெருக வைங்கப்பா, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் வளரணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம்ப்பா. விசுவாச மார்க்கத்தார் உம்மோடு கூட, விசுவாச மார்க்கத்தாராக அழைக்கப்பட்டுக்கிடுவாங்கப்பா. உம்மோடு கூட அவங்க விசுவாச மார்க்கத்தார் உம்மோடு கூட இணைந்து கொள்வாங்க. அந்த விசுவாச மார்க்கத்தாரோட நாங்களும் இணைந்து கொள்ளணும். ஆண்டவரே எல்லாரும் எங்களை விசுவாச மார்க்கத்தாராக மாற்றுங்க. நாங்கள் எந்த விசுவாசத்திலையும் கொஞ்சம் கூட வழி விலகி போயிடவே கூட. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையான்னு சோதித்து பாருங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் எங்களை சோதித்து பார்க்குறோம். இந்த வசனத்தின்படி நம்ம தினமும் சோதித்து பார்க்கணும், குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். ஆண்டவரே நான் எத்தனையோ வார்த்தை குறையோ இருந்திருக்கேன், விசுவாச குறைவாக இருந்திருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், செய்திருக்கிறேன், அதெல்லாம் மன்னிச்சிருங்க. அந்த குறையெல்லாம் மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு விசுவாசம் இந்த உலகத்தை சகலத்தையும் ஜெயிக்கிறது, நாங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் வளரணும், விசுவாச குறைவு மாறணும். தேவன் இதுக்கு எங்களுக்கு தேவனே எங்களுக்கு கிரியை செய்யட்டோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு அப்படி நடத்த போகிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வசனம் இந்த ஜெபம் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை ஊழியத்தில் நடக்கட்டும். எல்லாரும் விசுவாசத்தோடு பேசணும். என்றைக்கு இந்த ஊழியம் வளரப்போகுதுன்னு யாரும் கேட்டாலும் ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிடணும். ஊழியத்தை ஆண்டவர் வளர செய்கிறார். சின்னவன் ஆயிரமாகும், சிறியவன் பலத்த ஜாதியாகவும் மாறிக்கிட்டே இருக்காங்க. கிரேட் நேஷன் ஆகிட்டு இருக்காங்கன்னு எப்படி நம்ம தைரியமாக சொல்லும். இந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மளை வளர வைக்கிறதுக்காக, இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தோமா? ஆமேன் 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 ஆமேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வீரர் வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ் வீண் கைமாறு மிகுதியாகோ, நீ மகிழ்ந்து களி கூறு, வீண் கைமாறு மிகுதியாகோ. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பா, விசுவாசத்தினா
அப்படியே உட்காருங்க. ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய விசுவாசத்தையும் வளர்க்க போகிறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்குங்க. ஆமென் 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 ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த அனுபவம் நம்ம ஐக்கியத்துக்கும் ஐக்கிய குடும்பத்தாருக்கும் இன்னும் அதிகமாக கிடைக்க அந்த ஜெபந்தான் ஜெயம். இந்த ஜெபமே ஜெயமாக மாறுவதற்கு எல்லாரும் என்ன செய்யணும்? இடைவிடாமல். நம்ம நினைக்கலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா என் குடும்ப காரியத்தை யார் பார்க்குறது, எங்கள் தொழிலை யார் பார்க்குறது, எல்லாத்தையும் எப்படி நான் வச்சுட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். எப்போதும் வேத வசனத்தை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையும் மாலையிலும் என்ன செய்யணும்? அனுதினமும் வேதத்தில் பிரியமாக இருந்து தியானம் பண்ணுறவங்க தான் பாக்கியவான். எப்படி நான் அனுதினமும் எந்த வேலையும் எப்படி அந்த வேத வசனத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது? எப்படி நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு நம்ம மனசில் எப்போவும் ஜெப சிந்தையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெப சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். வேத வசன தியானம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் என்ன வசனம் வாசித்தோமோ அதில் எந்த வசனம் நம்மளை வாக்குத்தத்தமாக நம்மளை தேற்றுச்சோ அந்த வசனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுசும். அதே மாதிரி அந்த வசனத்தில் சில எச்சரிப்பு வந்திருக்கும். அந்த எச்சரிப்பு நம்மளை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நீதிமான் தயவாக குட்டி நமக்கு எச்சரிப்பு சொல்லும்போது அது தலைக்கு என்ன வச்ச மாதிரி இருக்குமா? எண்ணெய் வைத்தது போல இருக்குன்னு தாவீது சொல்கிறார். அந்த தயவாக குட்டின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த எச்சரிப்பின் வசனம், வாக்குத்தத்தின் வசனம் நம்மளை தேற்றிக்கிட்டே இருக்கணும். எச்சரிப்பின் வசனம் நம்ம தலையை குட்டிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நடந்துக்கிட்டே இருக்கணும். நடந்துக்கிட்டு இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது பிரயாணமாக போய்கிட்டு இருந்தாலும் பிரயாணம் போகும்போது வீட்டை விட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். வீட்டுக்குள்ளே பிரயாணம் முடிச்சு உள்ளே வரும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஜெபம். நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது வெளியில் போனால் ஜெபம் பண்ணி அனுப்பணும். பிள்ளைகள் வந்தவொடனே வீட்டில் என்ன செய்யணும்? சோத்திர ஜெபம் பண்ணணும். காரில் ஏறினோடனே ஒரு ஜெபம், இறங்கும்போது ஒரு ஜெபம், திரும்ப ஏறினா ஒரு ஜெபம், திரும்ப இறங்கும்போது ஒரு ஜெபம். ஏன் அப்படி ஓயாமல் ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ண தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் ஜெயமாக. ஜெபமே ஜெயம். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். நம்ம தன்னுடைய பலத்தினால, சுய பலத்தினால, என்னுடைய கையின் பிரயாசம்தான், என்னுடைய கை பலன்தான் எனக்கு நல்ல உயர்ந்த பதவி கொடுத்துக்க, அதுதான் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு அது ஒன்றுமே கிடையாது. ஜெபந்தான் ஜெயத்தை என்ன செய்யும்? எவ்வளோ வருமானம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக என்ன செய்யும்? மாறும். அதுபோல் நம்முடைய ஊழியம் ஜெயமாய் மாறும். இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபமிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஊழியம் வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஊழியத்தில் வெற்றி வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஜெயமாக இருக்கிறத நம்மளால் தான் என்ன செய்ய முடியும்? உணர முடியும், பார்க்க முடியும். அதனால் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெயத்தை அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபம். இடைவிடாமல். இன்னும் வசனத்திற்கு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் ஜெபம் பண்ணணும், இரவில் ஜெபம் பண்ணணும். அதிகாலை இரவு முழுவதும் ஜெபம் பண்ணணும். யார் அப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவராக இயேசு ஜெபம் பண்ணார், யாக்கோபு ஜெபம் பண்ணார், இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக. நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஜெயத்தை என்ன செய்யணும்? கண்டடைவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபமே ஜெயம். அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெப கிருபை, இந்த ஜெப ஆவி, ஜெபம் நமக்கு செய்யணும்னா ஜெபத்தினுடைய ஆவி இருக்கணும். ஜெப ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையை நமக்குள்ளே சும்மா நம்ம நினச்சாலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஜெப ஆவி நமக்குள்ளே என்ன செய்யணும்? வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஜெப ஆவி நம்ம மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் நம்ம அப்படியே ஜெப சிந்தையோடு நம்மளை என்ன செய்யணும்? நடத்தி கொண்டே இருக்கணும். அதுக்காக இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரே இந்த ஜெப கிருபையினால், இந்த ஜெபத்தினால், இந்த ஜெப ஆவியினால், ஜெப ஆவி எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவர், ஊற்றப்படட்டும்ப்பா. இந்த ஆவி அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். இந்த ஜெப ஆவி எங்களில் நிரப்பட்டும். இந்த ஜெபத்தின் கிருபை, ஜெப ஆவியின் அபிஷேகம், இந்த ஜெப அபிஷேகம், இந்த கிரியை என் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னை இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க வைக்கக்கூடிய ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். ஜெப ஆவி எனக்கு வேணும். ஜெப அபிஷேகம் வேணும். ஜெபம் மட்டும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டா சும்மா ஏதோ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அந்தால விட்டுருவோம். ஜெப ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்படி அந்த ஜெப ஆவி நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணும்பொழுது நம்மளை ஜெபின்னு அது தூண்டி கொண்டே இருக்கும். நம்மளும் ஜெபித்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே அந்த ஜெப ஆவி எங்கள் உள்ளத்தில் நிரப்பட்டும். அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அந்த ஜெப ஆவினால் எங்களை நிரப்புங்க. அந்த ஜெப அபிஷேகத்தினால என்னை வாழ்க்கையில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எப்பவும் ஜெபிக்கணுங்கிற ஜெப வாஞ்சையினால நிரப்பு, ஜெப அபிஷேகத்தினால நிரப்பு, ஜெப ஆவினால் நிரப்பு.
இந்த எழுப்புதல் ஜெபாயகத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நிரப்புங்க. எழுப்புதல் ஜெபாயக்க ஊழியர்களை நிரப்புங்க. ஜெபமே ஜெயம் என்கிற அந்த வார்த்தையினால் எங்களை தேற்றுங்க. நாங்கள் ஜெயத்தை கண்டடைய உதவி செய்யுங்க. ஜெபாவினால் நிரப்புங்க. எங்கள் ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. அந்தப்பட்ட ஜெபத்தினால் தந்து எங்களை பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானே, தானியேல் போல ஜெபித்திடும் ஜெப வீரரானே. தாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல, தாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல, விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். யாக்கோபு போல ஜெபித்திடோ விசுவாச ஜெப வீரரானே, யாக்கோபு போல ஜெபித்திடோ விசுவாச ஜெப வீரரானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடே, உம்மை நான் போகவிடே. ஜெபமே ஜெயம் ஜெயம், ஜெபமே ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசமுள்ள ஜெபத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமாக நடத்த போகிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வைத்தும் நம்மளை என்ன செய்ய போகிறாரா? ஆசீர்வாதமாக. அடுத்து நம்ம வரக்கூடிய குடும்ப முகாமுக்காக நிச்சய போகிறோம். என்றைக்கு குடும்ப முகாம்? என்றைக்கு? திங்கள் செவ்வாய். எத்தனை நாள் இருக்குது? ஒரே நாள் தான் இருக்குது. நாளை ஒரு நாள், நாளைக்கு மறுநாள் 3 நாள் முகாமத்தில் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். நாளைக்கும் ஒரு முகாம் இருக்குது. என்னது? சென்னை ஊழியம் இருக்குது. அதற்காக எல்லோரும் என்ன செய்யணும்? சென்னையில் எத்தனை இடத்துல ஜெபம் நடக்குது? 5. இப்போ 6வது இடமும் என்ன செஞ்சுருக்கு? அடுத்ததுக்கு பிப்ரவரியிலேருந்து தொடங்கும். அந்த இதையும் இப்போவுமே போட்டு விட்டாச்சு. யாரெல்லாம் அந்த செய்தி நியூஸ் யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்துச்சோ தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எண்ணூர், மணலி, தாம்பரம், குளத்தூர், கோவிலம்பாக்கம், அடுத்து என்னது? பூந்தமல்லி. 6வது இடம் என்னது? பூந்தமல்லி. இதை ஒரு தம்பி 3 வயசு தம்பிகிட்ட கேட்டால் அந்த ஊரை அழகாக சொல்லிடுவான். எங்கெல்லாம் அந்த ஊழியம் நடக்கு அப்படின்னு கேட்டால், அந்த குளத்தூரில் ஊழியம் நடக்கல அந்த தம்பியுடைய மகன் கேட்டால் 5 ஊரே என்ன செஞ்சிடுவான். ஆமாம், கொச்சையாக அந்த அவனுடைய மொழியில், மழலை மொழியில் அழகாக சொல்லுவான். 5 ஊரையும் சொல்லிடுவான். இந்த 5 ஊருக்கும் போகணுன்னு அவன் ஆசைப்படுதான். ஜோயல் மாமா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே நான் போவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் இந்த 5 இடங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். நாளைக்கு நடக்கிற சென்னை ஊழியத்துக்காக முதல்ல எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்றைக்கி போகிற பிரயாணத்தை ஆசீர்வதி, பிரயாண கிருபையை தான், பிரயாணத்தில் கூடவே வாங்க. போகும்போதும் நீங்கள் காத்துக்கிடுங்க, வரும்போதும் காத்துக்கிடுங்க. இப்படி ஆசீர்வாதத்தை கொடுங்க. அங்கே நடக்க போகிற குளத்தூர் ஊழியம், அங்கே நடத்த போகிற எண்ணூர் ஊழியம், அங்கே நடத்த போகிற மணலி ஊழியம், அங்கே நடக்கிற தாம்பரம் ஊழியம், அங்கே நடக்கிற ஆண்டவரே கோவிலம்பாக்கம் ஊழியம், எல்லாத்தையும் பொறுப்படுங்க. யார் யாரெல்லாம் குறிச்சிருக்கீங்களோ அவ்வளோ பேரையும் கொண்டு வாங்க.
எல்லாரையும் கொண்டு வந்து நடத்துங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. போன மாதம் எல்லாரும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தையும் எச்சரிப்பை எடுத்துகிட்டு போனாங்க. அதை வச்சு அநேகர் இன்றைக்கி சாட்சி சொல்லுவாங்க. இந்த ஊழியத்தை நடத்துகிற ஜோயல், டேனியல் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அங்கே கலந்து கொள்கிற எல்லா விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த தடையும் வந்துடக்கூடாது, யாருக்கும் இந்த பொங்கல் லீவ் ஒரு தடையாகவே இருந்துடக்கூடாது. எல்லாரும் இந்த ஊழியத்தில் தடையில்லாமல் கலந்தோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறக்கா எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. போகும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் காக்கின்றா, போகும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வான வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய குடும்ப தியான முகாம் வரக்கூடிய 15, 16, 17 திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் நம்முடைய ஜெப கூடாரத்தில் வைத்து என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அதற்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. நம்ம கொர்நேலியை பற்றி பார்த்தோம், விசேஷித்த நண்பர்கள், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வச்சுருந்தாராம். அதுபோல் நீங்களும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ, அதுவும் ஸ்பெஷலாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, அழைப்பு விடுங்க. நெருங்கின உறவின் முறையாளர்களுக்கு என்ன செய்யுங்க, அழைப்பு விடுங்க. எல்லோரும் வந்து எப்படி கலந்து கொள்ளணும், குடும்பமாக கலந்து கொள்ளணும். அதில் செய்து கொடுக்கறதுக்கு அண்ணன் சாமர்படாத அண்ணன் வராங்க, சகோதரர் ஞானப்பிராசம் அவர்கள் வராங்க, சகுந்தலா சகோதரி, எப்சிபா சகோதரி வராங்க. மற்ற எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து, ஐக்கிய ஊழியர் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை என்ன செய்வோம், நடத்துவோம். எல்லோரும் இந்த ஊழியத்தில் என்ன செய்யுங்க, தடையில்லாமல் கலந்து கொள்ளுங்க. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுறவங்க எல்லோரும் தடையில்லாமல் வரணும். இன்னும் வரக்கூடியவங்களையும் தடையில்லாமல் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வரணும், நம்ம அழைத்துட்டு வரணும். இந்த கூலியத்திற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய குடும்ப முகாமை நீங்களே ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்ப முகாமுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் ஆண்டவரே, குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் இல்லை, ஸ்பெஷல் ஃப்ரெண்டுகள்லாம் வரணும்ப்பா, எல்லா குடும்பத்தார்களும் வரணும்ப்பா. விசேஷித்த ஆண்டவரே, எல்லா குடும்பத்தாரையும் அழைக்கணும், உறவின் முறையாளர்களை அழைக்கணும், ஃப்ரெண்டுகளை அழைக்கணும்ப்பா, பழகினவர்களை அழைக்கணும். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் மூலமாய் மனம் திரும்பி பல இடத்துல இருக்கிற எல்லா குடும்பத்தாரும் வரும். இந்த வருடம் ஒரு முறையாவது எல்லாரும் வந்து இந்த முகாமில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வர எல்லாரையும் தடையின்றி கொண்டு வாங்கப்பா. தடைகளை நீக்கி கொண்டு வாங்க, தடைகளை நீக்கி அழைச்சிட்டு வாங்கப்பா. இந்த முகாமை ஆசீர்வாதமாக நடத்துங்க. ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஜெப வேலை, பாடல் வேலை, துதி வேலை, ஆண்டவரே விண்ணப்ப வேலை, ஆண்டவரே சாட்சி வேலை, செய்தி வேலை, நிறைவு ஜெபம், உணவு வேலை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கட்டும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆவிக்கிற உணவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது போல உலக பிரகாரமான உணவும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தோம். இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஜெப கூடார எல்லை முழுவதும் நம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். தேவ ரத்தம் தெளிக்கப்படட்டும், தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். யாருக்கு எந்த தடைகளும் வராதபடி எல்லாரையும் தடையின்றி அழைத்து கொண்டு வார். ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், அக்னி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உப்பால் சாரமேறின வார்த்தைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள் ஊழியருடைய வாயிலிருந்து புறப்படட்டும். எல்லாருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் வரட்டும், எல்லாரையும் எச்சரிக்கிற வார்த்தைகளை வரட்டும், காயத்தை கட்டுகிற வார்த்தைகள் வரட்டும், வாக்குத்தத்த வார்த்தைகள் வரட்டும். வல்லமையாய் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும். எழுப்புதல் ஜெப ஐக்கிய நடத்துகிற குடும்ப முகாமில் ஆண்டவரே நின்று நம்முடைய ஊழியத்தை நடத்தி தரக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவரே இந்த ஊழியத்தை முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த எல்கை முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிற ஊழியம் முழுவதையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஊழிய குடும்பங்கள் முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிறப்ப எல்லா வருகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் நீர் கொண்டு வரோம்ப்பா. எல்லாரும் அழைத்து வருகிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். யாருக்கும் எந்த தடைகளும் வராதபடி தடைகளை நீக்கி போடுகிறவர், எல்லாருக்கும் முன் சென்று எல்லாரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்க போகிறதுக்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிற தயவுக்கா நீரே நடத்துகிறதுக்கா, நீரே ஆண்டவரே நின்று நடத்துகிறத நாங்கள் காண போகிறோம். அதற்காக சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, இந்த குடும்ப முகாமை அவரே நடத்த போகிறதுக்கா எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுதோமா. எல்லாரும் இந்த குடும்ப முகாமுக்கு வாங்க.
வரக்கூடியவங்களே என்ன செஞ்சுட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. ஆண்டு இந்த முகாமை நமக்கு எப்படி கொடுக்கணும், ஆசீர்வாதமாக மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். அது வரைக்கும் தேவ கிருபையும் தேவ பாதுகாப்பும் நம்ம கூட என்ன செய்யணும், எப்போதும் இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபிச்சு வருவோம். நிச்சயமாகவே இந்த ஊழியம் நமக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து எழுப்புதல் ஜெபிக்க ஊழியங்கள் நடத்துகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நம்ம இந்த ஜெபிக்க போகிறோம். பத்திரிகை ஊழியத்துக்காக அன்றைக்கி விசேஷமாக சொல்லி நாமளும் ஜெபம். அதேமாதிரி வெஸ்லி தம்பியும் இந்த பத்திரிகைக்காக அதிகமாக சொன்னாங்க. பத்திரிகை ஊழியத்துக்காக எல்லோரும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கரங்களில் கிடைக்கிறவங்க எல்லோரும் அதை என்ன செய்யணும், வாசிக்கணும். அதில் உள்ள எல்லா பகுதியும் முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை எல்லோரும் வாசித்து பயனடையணும். நம்மளும் தினசரி என்ன செய்யணும், அதை வாசிக்கணும். தினசரி தியானத்தை தினம் வாசிக்கணும். மற்ற குறிப்புகள் சங்கிலித்தோட ஜெபத்தை அந்த முதல் செவ்வாய்க்கிழமை வாசித்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதில் உள்ள செய்தி, அதில் உள்ள லெட்ரு பகுதி எல்லாத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது ஐக்கியத்தில் நடைபெற அவ்வளோ காரியம் அது நமக்கு என்ன செய்யும், அதை பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும். என்னென்னலாம் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம கேட்கவே வேண்டாம், அவ்வளோ இருக்கும். அதை பார்த்துட்டு சிலர் உடனே ஃபோன் அடிப்பாங்க, இந்த ஊழியம் அங்கே போனீங்களா அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நிறைய ஊழியங்கள் வரணும். அதுக்காக என்ன செய்யணும், நம்ம யார்ட்டையும் எங்கேயும் ஊழியங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்கன்னு நம்ம கேட்குறதில்ல. நமக்கு அநேக ஊழிய அழைப்புகள் வாசல்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே திறக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். எழுப்புதல் ஜெபிக்க எல்லா ஊழியங்களுக்கு, ஜெப அறையில் நடக்கிற ஊழியங்கள், ஜெப கூடாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல பின்னாலே எல்லோரும் என்ன செஞ்சுட்டே வருவோம். அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஜெப வேலையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வதியும். தபாலில் அனுப்புகிறதெல்லாம் சரியாக கிடைக்கணும். அந்த போகிற பத்திரிகைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அது எழுதுறதுலேருந்து அச்சடிக்கப்பட்டதுலேருந்து அத்தனை காரியத்தையும் பொருட்படுத்திக்கணும். அனுப்புகிற காரியத்தை பொருட்படுத்திக்கணும். கரங்களில் கிடைக்கும் போது அது பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு பத்திரிகை கூட வீணாக போகாதபடி எல்லா பத்திரிகைகளும் எல்லாருக்கும் அது பலன் கொடுக்கிறதா, பலன் அளிக்கிறதா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பத்திரிகை ஊழியத்தை நடத்த போகிறதுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நான் நன்றி. அதே மாதிரி ஜெப அறையில் நடக்கிற அத்தனை ஊழியம், அந்த ஜபாரியை கட்டி கொடுத்த அண்ணன் அக்கா அவங்க பிள்ளைகள் 2 குடும்பத்தை ஆண்டு ஆசீர்வதிக்க முடியாது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அங்கே எல்லா நாளும் ஜபாரை திறந்துருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். காலையில் மட்டும் வந்துட்டுருக்கோம், மத்தியானமும் வரலாம். மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் யாருனாலும் வந்து பக்கத்து வீட்டில் தான் சாவி இருக்கும், வாங்கி திறந்து ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் அந்த ஜெப அறையை பயன்படுத்துவதற்காக புதன்கிழமை காலையில் 6 மணி 6 to 7, 10லேருந்து 1 மணி விசேஷ ஜெபம் நடக்கும். அதுக்கும் அநேகர் வரும்படியாக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அதேமாதிரி அன்றைக்கி புதன்கிழமை இரவு ஆண்களுக்காக இங்கே நடக்கும் அந்த ஜெபம். 1வது புதன் அபிஷேக ஜெபம், 4வது புதன் பௌர்ணமி ஜெபம். இப்படி எல்லா ஜெபங்களையும் ஆண்டு நடத்தி கொடுக்கும்படியாக ஜெப அறையில் நடக்கிற அத்தனை ஊழியங்களும் ஜெப அறை எப்போதும் பூட்டப்பட்டிராதபடி அநேகர் வந்து அதை திறந்து ஜெபிக்க ஆண்டரே கிருபை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக அதை கட்டி கொடுத்த அண்ணனே அக்காவின் குடும்பங்களை ஆசீர்வதிக்க கரங்களை தட்டினான். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஜெபக்கூடாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் எல்லா திங்கட்கிழமையும் துதி ஆராதனை நடக்க 6 to 7. அதுக்கும் அநேகர் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் வராதவங்களும் வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா புதன்கிழமை இரவு ஆண்களுக்கு இங்கே ஜெபம் நடக்கும். 2 புதன் மட்டும் தவிர 1வது புதன் அபிஷேக ஜெபம். அந்த அபிஷேக ஜெபத்தில் உண்மையிலேயே அபிஷேகம் எல்லாருக்கும் இறங்கணும். உண்மையிலேயே கடைசி காலம் எல்லாரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, இயேசுவினுடைய நல்ல சுபாவத்தை தெரிந்து கொண்டு அந்த சுபாவத்தை நாம் தரித்து கொள்ளணும். அந்த அபிஷேக ஜெபத்தை ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். அது மாத்திரம் 2வது சனிக்கிழமை ஏதோ நடக்கிற இந்த உபவாச ஜெபத்துக்கு இன்னும் அநேக சகோதரிகள் வந்து இந்த ஜெபத்தை ஆசீர்வாதத்தோடு கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபிப்போம். அதுபோல் 3வது வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற காத்திருப்பு ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். 4வது புதன்கிழமை நடக்கிற ஆண்டவர் பௌர்ணமி ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, வருடந்தோறும் நடக்கிற ஆண்கள் முகாம், வருடந்தோறும் நடக்கிற குடும்ப முகாம், வருடந்தோறும் இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கிற அத்தனை ஜெபங்களையும் திடீர்னு நமக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விசேஷித்த ஜெபம் உண்டு. 4வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்களுக்கு விசேஷித்த மினி முகாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்காக நம்ம ஜெபிப்போம். இங்கே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கூடாரத்தை கட்டி கொடுத்த அண்ணனையும் அவனுடைய மனைவியும் 3 பிள்ளைகள் குடும்பத்தையும் அவருடைய பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் 2வது மகளுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். கண்டிப்பாக அவருடைய ஆசையை நிறைவேற்றுவார். அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபக்கூடாரத்தில் நடைபெற அத்தனை ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அது எல்லா ஊழியம் உடைய கரத்தில் கொடுத்துட்டோம். எல்லா ஊழியத்தையும் நீங்களே கரத்தில் எடுத்து நடத்துங்க. உமால எல்லா காரியமும் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
ஆண்டவரே இந்த எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து தரப்போகிறதுக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போமா? அது மாத்திரம் இல்லை, நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தோடு இணைந்து நாங்கள் மரியதாயபுரத்தில் வாரந்தோறும் போய் ஒரு சகோதரி வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். அவங்களே அந்த சகோதரியை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபம். ஆண்டவர் 3 பேரை கூட்டிகிட்டு போய் மலையில் ஏறி ஜெபம் பண்ணும்போது அந்த காரியெல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும். அதுபோல் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாரந்தோறும் எப்படியாவது அதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் தந்துடுவார். அந்த ஜெபத்தையும் தேவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கார். அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். குடும்பங்கள் நடக்கிற குடும்ப கூடுகைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் அநேக கூடுகைகள் தடைப்பட்டிருக்க நடக்க போகிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் என்னென்ன ஊழியங்கள்லாம் நடந்து விட்டுருக்கோ உண்டியல் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். யார் கையிலலாம் உண்டியல் இருக்குதோ அது நிரம்பினோன்னு ஐக்கியத்தில் கொண்டு வந்து வச்சிடணும். இன்னும் பக்கத்தில் யார் வீட்டில் அது இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா நம்ம அவர்களுக்கு நம்ம பேசி அதையும் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வர சொல்லலாம். அல்லது நம்மளே போய் கூட வாங்கிட்டு வர்றதுக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணலாம். அந்த உண்டியல் ஊழியத்தை ஆண்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எழுப்புதல் ஜெப ஊழியங்கள் எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 40க்கு மேற்பட்ட ஊழியங்கள் இருக்குது. எல்லா ஊழியத்தையும் ஆண்டவரே நடத்தி கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். தடைப்பட்ட ஊழியங்களும் நடத்த போகிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே நின்று இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தையும் ஜெப கூடாரத்தில் நடக்கிற ஊழியங்களையும் ஜெப அறையில் நடக்கிறதுல ஊழியத்தையும் மரியதாயபுர ஜெப வீட்டில் நடக்கிற ஊழியத்தையும் ஆண்டவரே அங்கங்கு சென்று நடக்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிற கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தோமா? ஆமேன் 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 ஆமேன். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய எல்லா கூடுகைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் எழுப்புதல் ஜெப ஐக்கியம் மூலமாக பல இடங்கள் நடைபெற எல்லா கூடுகையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரம் அழைக்கப்பட்ட இடங்களில் காத்திருப்பு ஜெபமோ மூலிரவு ஜெபமோ ஆலய ஆராதனைகளோ ஸ்தோத்திர கூடுகைகளோ பல ஊழியங்களிலிருந்து அழைப்பு வருது. எல்லா ஊழியங்களையும் தவறாமல் சென்று அதை நடத்தி வருவதற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். அதற்காக டிசம்பர் மாதம் அத்தனை ஊழியத்தை நடத்த ஆண்டவர் பலன் கொடுத்தக்காக கரங்களையும் இன்னும் வரப்போ இருந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டு முழுவதும் வருகிற அத்தனை ஊழியங்களையும் அழைப்பு வருகிற அத்தனை ஊழியத்தையும் நாங்கள் தடையின்றி போகணும். எல்லாருக்கும் நல்ல சரீர சுகம் பலன் வெளி மாவட்ட மாநில ஊழியங்கள் இருந்தாலும் அதையும் செய்வதற்கு ஆண்டவர் பலன் தர முடியாது. எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக என்ன செய்யணும், நடக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டருக்கு நம்ம நன்றி செலுத்தோமா? நன்றி ஏசப்பா. எல்லா ஊழியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா. எல்லா ஊழியமே நீங்களே நடத்தி கொடுக்கணும். நீங்களே நின்று நடத்துகிறத நாங்கள் பார்க்கணும். எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியர்களை நீர் எடுத்து வல்லமையாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எல்லா ஊழியமும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்களாய் நடக்கணும். அதற்காக நீங்கள் கிருபை செய்ய போகிறதுக்காக எல்லாரும் ஆண்டு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இந்த ஆசீர்வாதம் உள்ள ஜெபத்தை தேவனே கேட்டுக்கொண்டதுக்காக நம்ம ஜெபித்து இந்த ஜெப வேலையை நிறைவு செய்ய போகிறோம். விடுபட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனே நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வானந்திரந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிகமதிக அன்பில் அமிழ்ந்தே அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமேயக கூரைகளகற்றி இது சமயமுன்னத பல நீந்திடும். வனம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதன் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட என்னும் என்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாம் கண்மணி கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே. வனம்
தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. தேனிலும் மதுரம் திவ்யமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எழுப்புதல் ஜெப ஊழியத்தில் அப்படியே நிறைவாய் வந்து என்ன செய்யணும், நடக்கும். வானம் திறந்து பல பல தானங்களெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும், தரணும். வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதன், தேனிலும் மதுரம் திவ்ய அவனுடைய தேனிலும் மதுரம் உள்ள திவ்யமான ஆசீர்வாதங்களை எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திலும் ஊழியத்திலும் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஜெப வேலையை நிறைவு செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்காக, எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களுக்காக எங்களை ஜெபிக்க ஒரு நேரத்தை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தையும் ஜெப வேலையும் நீர் பொறுப்படுத்துறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான நேரத்தை நம்முடைய கரத்திலே தருகிறோம். நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்தி தாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வரப்போகிற குடும்ப முகாமை கரத்தில் எடுத்து ஆசீர்வதிங்க. எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்கள் முழுவதையும் நம்முடைய கரத்தில் எடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களும் நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிச்சிருக்கோம்ப்பா, நீங்களே பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.